ஹாய் கைஸ், நம்ம தமிழ் வீடியோ வச்சு கைட் நம்பர் 8ல் சீசன் 2ல் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து மேலே லைக் கொடுத்துருங்க, ஐக்கும் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். காம்பேக்ட் டெக்னிக் முக்கியமே கால்கள் தான். உன் கால்களால ஃபோர்ஸ் ஜெனரேட் பண்ணி அதை கைகளுக்கு அனுப்பணும். நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம்னா 5 பேசிக் மூவ்மெண்ட்ஸ் மனப்பாடம் பண்ணணும். நான் 2 வாரத்துக்கு ஒரு தடவை இங்க வருவேன். வரும்போதெல்லாம் உன்னை செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சொல்லி ஒழுங்கா இருந்த கலக்கி ஓட்ட காலாக்கிட்டேனே. துணுக்கு முடிச்சிட்டு போல ஸ்குவாட்ரன் ஸ்டைல் காம்பேக்ட் டெக்னிக்கா தெரியுமா? பயன்படுத்த தெரியாததுனால உனக்கு கரெக்டா தான் இருக்கும். கிண்டல் பண்றியா? இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வேணா நீ ட்ரை பண்ணி பாரு. எனக்கு இது தெரியும், ஏன்னா என் அப்பா தினமும் இத பண்ணுவாரு. டென்ஷனால் தானே பேசுகிறோம். அவங்க அப்பா டெய்லியும் பண்றாரு. அப்படியா? டைரக்டர் பண்ணுவாரா? அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தானே இவங்கெல்லாம். இன்னும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்றேன். இவன் என்ன கவலையில இருக்கான்னு தெரியலையே. இதுதான் கரெக்டான டைம். உனக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு வச்சிருக்கேன். என்கிட்ட எடுத்துட்டு போனா என் போனு. வைஸ் கேப்டன் ஹசிங்காவா உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு. இத வச்சுக்க எனக்கு அனுமதி கொடுத்துட்டாங்களா? நீ கால் பண்ணி பாரு. யாருக்கு? ஏன்னா நீ எல்லார்கிட்டயும் பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, அதனாலதான். பேசுறா ரெனோட்ட பேசலாம். எல்லாத்தையும் தான். நான் அவங்க கிட்ட பேசணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியலையே. நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? ஒரு வாரத்தை ஆரம்பிச்சா அதுல போயிடும் பேசிட்டு. நான் கடைசியா பார்த்தது அன்னைக்குதான். எப்படியோ ஒரு 2 மாசமாவது இருக்கும். அவங்களுக்கும் நான் நம்பர் 8ங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்ன பத்தி இவங்க என்ன நினைப்பாங்க? ஒன்றும் நினைக்கல தலைவா. வீர எதை கண்டு பயப்படவே கூடாது. கலாய்க்கு போறானுங்க இப்போ. போனுக்கு எவ்வளவு மோட்டிவ் பண்ணிக்கிறான். எடியா போனுக்கு பேக் பிடிச்சிச்சா? டிக்கெட் டிக்கெட் அடிச்சுக்கிட்டே இருக்குது மணி. எது 503 மெசேஜஸா? யார் அனுப்பிருப்பா? எல்லாம் பசங்க தான். பண்ணவா? நான் எல்லார்கிட்ட இருந்து ஒரு பெரிய ரகசியத்தை மறைச்சிட்டேன். நீ போய் சொல்லிட்ட. கடுப்பாவது பேசு. நீ என்ன பயமுறுத்திட்ட. நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க. ஐயோ ரொம்ப யோசிக்கிறாங்க. விலகி கழிச்சோம். இப்படி அண்ணா சொல்லிடுவாங்களான்ற பயம் தான். ஆனா உள்ள போனா வேற ஏதாவது இருக்க போகுது மெசேஜ். பயமா இருக்கு. அதை பண்ணியா? ரெனோ பண்றான். எதுக்கு? எதுக்கு பண்ணுவாங்க? அண்ணன் அச்சோ, தெரியாதனமா கட் பண்ணிட்டேன். நான் கட் பண்ணது அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன கட் பண்ணிடுவானே. அப்படியே ஆஃப் பண்ணிடுவான். இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். நான் தைரியம் தான் கட் பண்ணுவேன். ஐயோ இவரு பண்றது நமக்கு டென்ஷன் ஆகுது. வணக்கம். யாரு? அவன் பண்ணி எடுக்கல, இவன் பண்ணி மட்டும். வீடியோ கால் வேறையா? தப்பா எடுத்துக்காத. என்ன நினைச்சுனா அப்படியே சொல்லிட்டேன். முதல்ல அதுக்கு நீங்க முயற்சி பண்ணி பாத்தீங்களா இல்லையா? இசாவோ தான் உங்க போனை வாங்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? உங்களை நினைச்சுனாங்க. நான் உங்களை நினைச்ச எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? என்ன மன்னிச்சிரு. இங்க எக்கச்சக்கமான விஷயம் நடந்துகிட்டு இருக்க. அதோட இன்னொரு காரணமும் இருக்கு. நான் பேச பயந்தேன். நான் தான் கைஜு நம்பர் 8ன்னு தெரிஞ்சதால எல்லாரும் என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நாங்களும் பயத்துல தான் இருந்தோம். உங்ககிட்ட இருக்கிற சக்தி ஒரு கைஜியோடது தான், மனுஷனோடது கிடையாது. உண்மையை சொல்லவா? அதை பார்த்து பயந்தேன். எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக உங்களை எனக்கு பிடிக்காதுன்னா இல்ல. பேச காப்பாத்த நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்தீங்கன்னு நானும் பார்த்தேன்.
எங்களுக்காக தானே மாதம் பண்ணீங்க. நீங்க எங்கள ஒருத்தர் இல்லைன்னு நாங்க நினைப்போமா என்ன? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, தேர்ட் டிவிஷன்ல இருக்கிற யாருமே உன்னை எதிரியா நினைக்கல. அப்பா சொல்லி நம்மள நீ செம்ம கடுப்புல இருக்க. எங்களை மனசாட்சி இல்லாதவங்க நினைச்சிட்டியா பெருசு? இருக்க. போன கூட தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. எங்க 2 பேரை மட்டும் நம்ப சொல்லல, எங்க எல்லாரையும் நம்புங்க. நீங்க திரும்ப வருவீங்கன்னு சொல்லிருந்தேன்ல, அதை நம்பிட்டு இருக்கிறது இங்க நான் ஒருத்தன் மட்டும் கிடையாது. இனிமேதான் நிம்மதியா இருக்கு. நேர்ல பாக்குறப்ப எல்லாரும் ஒரு கொட்டு ஒண்ணும். காஃப்கா ஹெபினோ, ஆஃப்டர்நூன் குரூப் ட்ரைனிங்க்கு நேரம் ஆயிடுச்சு. எல்லார்கிட்டயும் பேசி முடிச்சிட்டியா? இருமா இன்னும் கொஞ்சம் எவ்வளவு அழுந்துக்கிறேன். நேரம் இங்கேயே உட்கார்ந்திருப்ப? கிக்கரோ, ரெனோவும் யாரவும் நான் ஒரு கிறுக்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க சொன்னது சரிதான். இப்ப அதுதான் கவலையா? மெசேஜ்ல கழுவி ஊத்திருப்பாங்க போல. ஏன்டா பேசல? உண்மையிலேயே நான் ஒரு கிறுக்கன்தான். அதுதான் இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியுமே. ட்ரைனிங்க்கு போலாம், சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. ஐயோ ஒரு நிமிஷம், அப்ப நீயும் என்ன கிறுக்கன்னு தான் நினைச்சியா? மசமசன்னு அது பேசாம சொல்லணுமா கிளம்பு. வேற அவ தனியா? ஆனா இன்னும் இவர் நினைவுல நான் என் எல்லையை அடைச்சிட்டேன். இதுக்குள்ள இருந்து எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். நினைவு இருக்கு. ஆனா என்னால இதுதான் முடியும் போல இருக்கு. அதுக்குள்ள இன்னும் அவர் உயிரோட தான் இருக்கு. உள்ள இருந்து தடுக்க ட்ரை இது பண்ணி ரொம்ப பெருசா வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு பெருசா வளரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவர் வெளியே வந்துட்டா இவர் நிறைய சொல்லுவார்ல அதை பத்திலாம். புதுசா வந்திருக்கா திரும்ப இல்ல பழைசா? புதுசா இருக்கு. இவ்வளோ நாள் வந்ததுலாம் ஃப்ளாஷ்பேக்கா இப்போ நடக்கிறதா நடக்க போறதா ஒன்று புரியுது. என்ன டைட்டில் மாதிரி ஒண்ணுங்கிறான். என்ன நடந்துகிட்டு இருக்குங்க? இந்த ஒரு மாசத்துல 14 கைதுவால அதான் நடந்த வந்திருக்கு சம்பவங்களை தீர்த்து புதுசா. வைக்காம இருக்கீங்க. இத பத்தி எந்த தகவலும் வரல. இது எல்லாத்துலயும் பொதுவா இருக்கிற விஷயம்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் போறதுக்கு முன்னாடியே அங்கிருந்து கைஜு மறைஞ்சு போயிடுச்சு. ஏன் நம்ம பொண்ணு மாதிரி அவதானா? முன்னாடி இருந்த கைஜுக்கள் மாதிரியே இதுவும் ரொம்ப புத்திசாலியானதுன்னு நினைக்கிறேன். நம்பர் 9ஆல வரப்போற பிரச்சனைக்கு அறிகுறி தான் இது. அவன் தான் அப்படி அமைச்சிட்டே இருக்கான். கைஜு நம்பர் 10 சொன்னதை வச்சு நாம பார்த்தோம்னா இதோட வேகம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமா இருக்கு. அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். ஈஜி அசேகாவா ஸ்டேட்டஸ் என்னன்னு எங்களுக்கு அப்டேட் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார். கவர்மெண்டோட முக்கியமான வேலைகளை பிரிச்சு கொடுத்து பேக்கப் ஜெனரேட்டர்ஸ் ரெடி பண்ணிருக்கோம். சிட்டில பாதுகாப்பை பலப்படுத்தியாச்சு. முன்னெச்சரிக்கையா மக்களை அப்புறப்படுத்தி அண்டர் கிரவுண்ட் ஷெல்டர்ஸ் விரிவுபடுத்திருக்கோம். எல்லாம் பிளான் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. நாம வேணா மத்த நாடுகள் கிட்ட உதவி கேட்கலாமான்னு நாங்க கலந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா விதவிதமா பிரச்சனை வந்துட்டா நியூட்ரலைசேஷன் ஒப்பந்தத்திலையும் கைஜுவோட பொருட்கள் ஏதாவது திருடு போயிடுமான்னு கவர்மெண்ட் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் அந்த மாதிரி எதுவும் நடந்துராது. இப்போதைக்கு முன்னெச்சரிக்கையா நாம சூட் நம்பர் 1ஓட சீலை டிசேபிள் பண்ணியாச்சு. அதோட நறுமைக்கு ஏத்த மாதிரி அதை கச்சிதமா மாத்திக்கிட்டு இருக்கோம். நம்பர் 3, நம்பர் 5 அதோட நம்பர் 7க்கும் அதை பயன்படுத்த நிறைய தகுதியான நபர்கள் இருக்காங்க. அவங்கள கான்டோ ரீஜியன்ல கவனம் செலுத்த சொல்லலாமா இல்ல போக சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா நமக்கு இந்த போர்ல ஆன்டி கைஜு போர்ஸோட உதவியே தேவைப்படும் நினைக்கிறேன். ஆனா இசாவோவைய சுலபமா தோக்கடிச்ச மல்டிபிள் கைஜு மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்தா தாக்கு பிடிக்க முடியாது.
நம்ம நாடு இப்படி ஒரு நிலைமையில இருந்ததில்ல. என்னால வேடிக்கை தான் பார்க்க முடியும். வயசானவனா இருக்கிறது வெறுப்பா இருக்கு. உனக்கும் அப்படிதானே ஈசாவோ? கடைசி மூச்சு வரைக்கும் முயற்சி பண்ணிடுறாங்கிறாரு. என் நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சுக்கிட்டே வருது. என்ன மன்னிச்சிடுங்க. இப்போதைக்கு எனக்கு உங்க எல்லாரையும் நம்புறதை தவிர வேற வழி இல்லை. நரோமி, மீனா, அதோட இளம் போராளிகள் கரெக்டா மென்ஷன் பண்றாரு. கஃப்கா ஹிபீனோ. இவர் எல்லாருமே ஏற்கனவே செலக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. எப்படியாவது இந்த நாட்டோட எதிர்காலத்தை நீங்க தான் காப்பாத்தணும். உன்கிட்ட சொன்ன மாதிரி நான் உன் கூட உண்மையிலேயே சண்டை போட போறேன். முதல்ல நீ இதுல மாஸ்டர் ஆகணும். ஏன்னா இது உன்னோட உருவத்துக்கும் உன் குணத்துக்கும் ஏத்த மாதிரி பொருந்தது. இதான் நம்பர்ஸ் வெப்பன் 4. ஹிக்கரி ஷினோமியா கூட சேர்ந்து இந்த வெப்பன் நிறைய போராட்டங்களையும் நிறைய கைஜுக்களையும் கொண்டு இருக்கு. இவளுக்கு தராங்க. உங்களுக்காக நான் பழி வாங்குவேன்பா. அம்மா, எனக்கு உதவி பண்ணுங்க. அடுத்த செய்தியை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகியும் கைஜுவோட பிரச்சனைக்கு இன்னும் எந்த தீர்வும் வரல. ஆனா இப்ப வரைக்கும் கைஜுவோட எந்த தாக்குதலும் நடக்காம இருக்கு. ஏன்னா இதோட என்னவா இருக்கும்? ரொம்ப வினோதமா இருக்குல்ல? நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அட்டாக்கும் பண்ணல, ஆனா வருது. ஒரு வேளை நம்பர் 9 வந்தா மிஸ்டர் கைச்சு வந்து அத அங்கேயே அடிச்சு போட்டு தம்சம் பண்ணிடுவாரு. நடக்குமா? அது கேப்டன் நருமியும் கிக்குருவோ தான். மேம்படுத்தப்பட்ட 45 ட்ரைனிங் குரூப்ல அவங்க தினமும் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்பர்ஸ் வெப்பன்ஸுக்கும் அதை பயன்படுத்துறவங்களுக்குமான சண்டையா? நம்ம நாட்டோட விதி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஃபோர்ஸஸ்லாம் ஒன்னா சேர்ந்து டைபா 2ல இது வரைக்கும் நடந்துறாத அளவுக்கு ஒரு பெரிய போரை நடத்த போறாங்க. சுடுங்க! சக்தி வாய்ந்த எதிரியை தோற்கடிக்க நீங்க துல்லியமா குறி வைக்கணும். ஊடுருவும் சக்தி அதிகப்படுத்தணும்னா மொத்த பிளட்டனும் ஒரே இடத்துல சுடணும். இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிட்டான் அதுக்குள்ள. ஒரே கை வலிக்கு வச்சுட்டானே. மொத்த சக்தியை வச்சு ஒரே குத்து. இப்போதான் என்னால என்ன ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஐயோ, ஆமா இதையும் தாங்கணும்னே இப்ப அவன் பவர். 1 இன்ச் பஞ்சா. இது ப்ரூஸ்லி டெக்னிக்கே தான். ஒரு பண்றதெல்லாம் அப்படிதான். நீ இன்னும் நிறைய கத்துக்கணும். சரி, நான் லஞ்ச் சாப்பிட போறேன். ஒரு குத்து குத்துட்டு அவனே வாய். டெமோலாம் எதுக்கு சொன்னா புரிஞ்சுக்கிட்டு இருக்க போறேன். இன்னைக்கு மத்தியானம் என் பவர் என்னன்னு காட்டுறேன். அவருக்கு 10 வேற வரப்போகுது. இன்னும் எந்த அளவுக்கு மாறுவார் அவரு? பறவைங்க ஜொயிங்னு பறக்கிறது இங்க இருந்து பார்த்தாதான் அழகு. நல்ல ஆங்கிள் உட்காந்து மத்தியானம் லஞ்ச சாப்பிட்டாதான் சுகமா இருக்கும். நீ எங்கம்மா இங்க? விண்ட் பிரேக்கர் பிளேஸ் ஆங்கிள் நல்லா இருந்தாலும் கேப்டனுக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறது நல்லது இல்ல. நீ எங்க போறீங்க? வந்து இங்க உட்காரு. இவங்க தான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லயே சக்தி வாய்ந்த ஃபீமேல் கேப்டன் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப அமைதியாயிட்டல. மக்கள் வேலை பார்க்கறாங்க, கத்துக்கிறாங்க, விளையாடுறாங்க, நிம்மதியா வாழறாங்க. சூறாவளி வீச போறதுக்கு முன்னாடி எப்படி அமைதியா இருக்கும்ல? ஆனா இங்க உட்கார்ந்துருக்கும் போது உண்மையிலேயே எல்லா கைஜுவும் இங்க இருந்து போயிட்டு மாதிரியே தோணுது இல்ல? நம்ம ஒன்னா சேர்ந்து எல்லா கைஜுவையும் ஒழிச்சு கட்டுவோம்.
ஆமா இல்ல அது வாய் தவறி வந்துருச்சு. ஆமா மேம். இப்போ பரவாயில்ல. வழியாதடா. ஏன்னா இந்த இடத்துல நீயும் நான் மட்டும்தான் இருக்கோம். உலகம் இதே மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாரும் எவ்வளவு நிம்மதியா இருப்பாங்கல்ல. யாரோட பூனைக்கும் எதுவும் ஆகாது. அப்போல்லாம் அலாம் சத்தம் கேட்ட உடனே முதல்ல ஓடி வர ஆள் நீயாதான் இருப்ப. இன்னொரு ஸ்கூல் பில்டிங்ல இருந்து வந்து ஷெல்டருக்கு போலாமா? 6th ஸ்டாண்டர்ட் பையனா? எல்லாத்தையும் ஞாபகம் உண்மையை வச்சுக்கிறேன். சொன்னா அப்ப சங்கடமா தான் இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா அதை நினைச்சு பார்க்கவே. அப்ப நீ கஃப்கா டிவிஷனுக்கு வைஸ் கேப்டனா இருந்த. என் டீமோட வைஸ் கேப்டன் மேல அக்கறை காட்டினது ஒன்றும் தப்பு இல்லையே. எப்பவும் எல்லாருக்கும் ஒரு கேப்டனா இருந்து நீதான் வழி நடத்தி கூட்டிட்டு போவ. என்னதான் நீயும் பயந்து போயிருந்தாலும் என்ன சமாதானப்படுத்த நீ என்ன பார்த்து சிரிப்ப. அப்ப ஒருவேளை அங்க கைஜுவை வந்தாலும் நீ சமாளிச்சிருவன்னு எனக்கு தோணும். அதான் நான் பயப்படாம இருந்தேன். உண்மையிலேயே வாண்டா இருக்கும்போது ஒரு ரவுண்ட் வந்திருக்கேன். அது இன்னும் மாறவே இல்லை. ஏன்னா நீதான் தாச்சிகாவா பேஸ காப்பாத்தினதே. கஃப்கா ஹொஷினா உன்னோட முடிவை பத்தி என்கிட்ட சொன்னாரு. நான் இன்னும் சக்தி வாய்ந்தவளாயிட்டு. அதனால இனிமே உன் பின்னாடி வர வேண்டிய அவசியமே இருக்காது. நீயும் கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம ப்ராமிஸ் பண்ணிருக்கோம்ல, ஒன்னா சேர்ந்து எல்லா கைஜுவையும் ஒழிச்சு கட்டுவோன்னு. வந்துட்டு நீயும் வான்றா. ஆமா சேர்ந்து பண்ணலாங்க. ஆமா நீ சொன்னது சரிதான். சரி நான் கிளம்புறேன். அவ்வளோதானா? அவ இன்னும் மாறவே இல்லை. நீ தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சு சிரிச்சாலும் ரெண்டும் அப்படியே தான் கேளுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல. என்னால அந்த மான்ஸ்டரை தோக்கடிக்க முடியுமா? இல்ல, என்னாலும் அதை தோக்கடிக்கணும். நல்ல எதிர்காலத்துக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும். ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாருக்காவது வெயிட் பண்றியா? சாப்பிட உனக்கு ஏதாவது வேணுமா என்ன? உன் ஃப்ரெண்ட வேணா கூட்டிட்டு வா. கண்டிப்பா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உருவமான உருவத்திலே இருக்கு. அந்த டைம்ல இந்த எபிசோடுமே நல்லா இருந்துச்சுங்க. பட் நம்ம கேப்டன் வந்து இன்னும் ஃபுல்லாக சாவலன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்னும் நினைவு இருக்குது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது. அவருக்குள்ளே போராடிட்டே இருக்காருன்ற மாதிரி தான். அவர் கடைசி மூச்சு வரைக்கும் ஏதாவது ஒரு போராட்டம்னால ஏதாவது பண்ணிட முடியாதான்னு இன்னமும் அதுக்குள்ளே இருந்து அவர் மன உறுதியில் அது நின்றுட்டுருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக உரிகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே நிறைய வெசல் வச்சுக்கிட்டு அதோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக உரியும் பாருங்கள். அந்த மாதிரி இருக்குது எனக்கு அந்த ஃபீலு. ஸோ இப்போ நினச்சா கூட அவர் ஏதாவது பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் கை காலெலாம் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ நினச்சா கூட அதை அட்டாக் பண்ணி அவர் வெளியே எடுத்துகிட்டு மாதிரி இல்லை. அவ்வளோதானா இல்லை, அது அப்படின்னு மெமரிஸ் போயிட்டு இருக்கு, அவ்வளோதான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அவர் உள்ளே இருந்தே நிறைய விஷயம் பார்க்குறாரு, ஃபீல் பண்ணுறாரு, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம். ஸோ நிறைய இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரிலன்ட்டு தான் அந்த நம்பிக்கை ஃபுல்லாக இப்போ இருக்கிற ஆட்கள் மேலே அவர் வைக்கிறாரு. அவங்க காப்பாற்றிடுவாங்க, ஜென்ரேஷன் வந்து அதை சரி பண்ணிவிடுவோம் நம்பிட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்போ அடுத்த ஜென்ரேஷன் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் முன்னாடியே செலக்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. நான் நினச்சேன் இவங்களாம் தான் இப்போ தான் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து எடுத்துகிட்டு வராங்க. இல்லை, அவர் ஆல்ரெடி வந்து லிஸ்ட்டில் இவங்களாம் வச்சுட்டுக்கிறாங்க. ஸோ அந்த பசங்க தான் இப்போ இவங்க எடுத்துகிட்டு வந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதுவும் ஒரு முன்னேற்பாடாக பண்ணி வச்சுருக்கு.
ஸோ அடுத்த இதுவுக்கு பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் இவளுக்கு ரெட்டை ஜடைக்கும் மேபி அவங்க அம்மாவோட அந்த இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு அதே தான் நடக்குது. ஸோ அந்த நம்பர் 4ஓட சூட் தான் தராங்க. அடுத்து அவங்க அம்மா இடத்துல இவர் இருந்து செய்ய போகிறான்ற மாதிரி இருக்குது. அதேமாதிரி நம்ம ரோஸ் மாண்டைக்கு தான் அநேகமாக 7 அந்த மாதிரி தருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இருக்கிறது அவன் தானே. இப்போ அடுத்து அவன் மேலேயே ஒரு இது வச்சுருக்காங்க, இவ்வளோ பண்ணுறான் அப்படின்னா ஸோ அவனுக்கு அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி அந்த அண்ணன் தம்பிங்க அந்த பாசம் அதுவுமே பார்க்க முடிஞ்சுச்சு. நினச்சேன் என்னடா இது பேசவே இல்லை, ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது. இந்த ரெட்டை ஜடைக்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு என்னடா 2 பேரும் என்னமோ ஆகிக்கிறீங்களேன்னுச்சு. இது சகஜமாகிடுச்சு. இப்போ தான் நம்ம பசங்க கூட பேசுகிறான். ஆனால் யாருக்காக தான் தயக்கம் இருக்குது. அது மாதிரி மாறி இருக்கேன், நம்மளை வெறுத்துருவாங்களோ பண்ணிவிடுவாங்களோ பயப்படுவாங்களோ அந்த மாதிரி இருக்க தான் செய்யும். பட் அட்லீஸ்ட் என்னன்னாவது என்ன கேட்டிருக்கலாமே. அது மீனாவும் சொல்லியிருக்கேன், யாருமே நான் வெறுக்கலான்னு சொல்லி அவள் சொல்லியுமே நீ நம்பாமல் இன்னுமே தயக்கத்தில் இருந்தது தான். எடுத்தோன்னே கண்டிப்பாக திட்டுவாங்க நினச்சி அதுமாதிரி திட்டினானுங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க, ஃபன்னாக இருந்துச்சு. அவங்களுக்குள்ளே எவ்வளோ பாண்டிங் இருக்குன்னு அது காட்டுச்சு. அண்ணன் அண்ணன்ட்டு அவ்வளோ இதுவாக இருந்தோமேடா, எப்பறம் அவனை போய் நாங்கள் இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினது செம்மையாக இருக்குது. எனக்கு இதில் ஒரு விஷயம் என்ன புரியலன்னா, இப்போ 9 அழிக்கிறதுக்கு 8க்கு முன்னாடி இருக்கிற எல்லா கைஜோடி பவர்ஸையும் எடுத்து தான் அதை அழிக்கணுன்ற அளவுக்கு அது இருக்குன்னா, அது எப்படி டைரெக்டாக 9க்கு வந்துருக்குமா? இப்போ ஃபர்ஸ்ட்டில் ஒரு கைஜோ டாப்பில் ஒன்று இருந்ததை 9ஏ உருவாக்கியிருக்கும் இல்லையா? ஆனால் 9 தான் எல்லாத்தையும் உருவாக்குற மாதிரி காட்டுறாங்கன்னா அது எனக்கு புரியல. இதுக்கும் ஒரு ஹெட்டு கண்டிப்பாக யாராச்சும் இருக்கணும் தானே. அப்போ அது எந்த கைஜோவாக இருக்கும் அப்படின்றது தெரியல. அதான் இது என்னன்னா மக்களோட மூளையை நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுன்னா இது சுயமாக யோசிக்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது அனுப்புனாங்க ரெகுலராக எல்லாரையும் அனுப்புன மாதிரி தான் அனுப்புகிறாங்க. பட் இந்த 9 ஓனாக அது நிறைய இது பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது கிடச்ச மாதிரி. ஏன்னா 10ஏ இதாக உருவாக்கி இருக்குன்றப்போ இது எல்லாத்தையுமே பொறுப்பு இப்போ எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. நான் பார்த்துக்கிறேன், இந்த வேலையுமே நான் செஞ்சுக்கிறேன், எல்லாத்தையும் இப்போ நான் பிளான் பண்ணுறேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு இது ஓனாக செய்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல். அதுதான் இதுக்கு அப்புறம் வர கைஜோ தான் இது கிரியேட் பண்ணுது. பட் இதுக்கு முன்னாடி இருந்ததையும் டாப்பில் ஒன்று இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அது என்னன்றது தெரியல. அதான் எங்கேருந்து வராங்கன்றது இன்னும் நமக்கு தெரியல. வேறு உலகத்துலேருந்து வருது, என்ன ரீசனுக்காக இப்போ நம்ம இடத்த இது பண்ணிகிட்டு இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நடுவில் இப்போ 9ன்றது சுயமாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். இப்போ வந்திருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வருதா இல்லை 9 தான் இதையும் பண்ணி அனுப்புதா, அதுக்கான ப்ராசஸ் தான் இவங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சுட்டு இது பண்ணுதான்னு தெரியல. அது ஹியூமன் ஃபார்மில் இருந்தது, கிட்டத்தட்ட 9 மாதிரி தான். அதுவும் ஹியூமன் ஃபார்ம்லேருந்து அதேமாதிரி இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபார்ம் தான் அப்படியே மாறி வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மக்களிடையே திடீர்னு இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணி என்ன பண்ணுறது. இப்போ லாஸ்ட் அப்படி தான் நடந்துச்சு. அப்படியே சாதாரணமாக அது திடீர்னு ஒரு மாதிரி மொத்த பேர் அடுத்த செகண்டுக்கு அட்டாக் பண்ணிச்சு. அது ஆறாவும் பயங்கரமாக சவுண்டுக்கே அவ்வளோ அதிருது அப்படின்னா ஒன்று அவ்வளோ பவர்ஃபுல்லாக வருது இப்போ வரதெல்லாம். ஸோ நம்ம டீம் இன்னும் சீக்கிரமாக இது பண்ணணுன்றது தான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இது பத்தாது, இன்னும் நம்ம வேகமாக, ஏன்னா அது ரொம்ப வேகமாக இருக்குது. ஸோ நம்ம ஈக்குவலாக இருக்கணுன்ற மாதிரி தான் ஃபீல். அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி அந்த கைஜோலாம் மூளையாக யோசிச்சு எதுவும் பண்ணலாம் அப்படின்னா இதுதான் யோசிக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கைஜும் சரி டாப்பில் இருக்கிற கைஜும் சரி, இது முன்னாடி அதுவுமே இப்போ ஒன்று இல்லைன்ற மாதிரி தானே. ஏன்னா இது யோசிக்குது எல்லாம் பண்ணுதுன்னும் போது அது பேச்ச கூட இது கேட்குமான்றது தெரியல. சப்போஸ் அது அந்த மாதிரி ஒரு ஆளுமையாக பவராக இருந்திருந்தால் அந்த 9 பண்ணுறதை வேடிக்கை பார்க்குமான்றதும் ஒரு டவுட்டு தானே. இது ஓவராக பண்ணுதுன்றது அதுக்கு தோணும் இல்லையா? அப்போ அது எதுவுமே பண்ணலாம் அப்படின்னா ஸோ மற்ற கைஜோலாம் ஜஸ்ட்டு சொல்கிற மாதிரி எதுவுமே யோசிக்காத ஒரு கைஜோ தான். அப்போ இதுதான் இனிமேல் எல்லாத்தையும் ஆக போகுதுங்கிற மாதிரி தான். இல்லை இப்போ 10 கூட பார்த்தீங்கன்னா அதுவாக தான் என் ஆயுதமாக யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லுது. அப்போ அது இவனுக்கு கீழே கட்டளை இட்டு இது செய்யறது பிடிக்கலையா, இல்லை அவன் தயாரிச்சதே அந்த மாதிரி தயாரிச்சதுனால இதுக்கு அந்த சண்டைன்ற அதுதான் தேவைப்படுதா, எப்படி எடுத்துக்குதுன்னு தெரியல. சண்டை போடணும், மனுஷங்க மாதிரி யார் வேணா நான் கூப்பிட்டு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இருந்து போனால் போதுங்கிற மாதிரி தான் அது. அப்படிதான் இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.